விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாரு, அழகாக வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறாரு தீபாவளியை. காவேரி குடும்பம் எல்லாருமே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து கங்கா, யமுனா, அதுக்கப்புறம் யமுனாவோட வந்து நிவின் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பராக வந்து விஜய் வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க தீபாவளியை. அடுத்து வந்து தீபாவளி முடிஞ்சவொடனே வந்து என்ன பண்ணுறாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ் தீபாவளிக்கு காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு என்ன விஷயம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி காவேரி வந்து வீட்டை விற்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா. இது வந்து ஹாப்பி நியூஸ் இல்லையே, காவேரிக்கு சேட் நியூஸ் தானே. இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்குது, இனிமேல் தான் ஹாப்பி நியூஸே ஆரம்பிக்குது அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே எல்லாம் குழம்பி போகிறாங்க. அத்தை வேறு ஒன்றும் இல்லை அத்தை, இந்த மாதிரி வந்து காவேரி வந்து வீடை வந்து விற்கிறதுக்கு சம்மதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த வீடை காவேரி பேரில் நானே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அத்தை, காவேரி அந்த வீடை வந்து அவளுக்கு வெளியே கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாது, வீடை விற்கணும்னு சொல்லிட்டு கங்கா சிஸ்டரும் வந்து யமுனாவும் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறதா அவள் சொல்லிட்டு இருந்தா. அதனால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு எடுத்திருக்கா. அப்படி ஆமாம்மா, அவர் எனக்கு இந்த வீடை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல அவங்க அம்மாவுக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி, ஏன்னா யார்கிட்டேயோ போனால் அந்த வீடு எனக்கு சந்தோஷம் கிடையாது, உன்கிட்டயே வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, காவேரி வந்து பேரில் தான் அந்த வீடு இருக்கும், ஆக மொத்தத்தில் அந்த வீடு உங்கள் வீடு தான், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், அது உங்களுக்கு சொந்தமான வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பெருந்தன்மையாக சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த கங்காக்கும் யமுனாக்கும் வயிறாக ஏறிது. காவேரி பேரில் இந்த வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கங்கா சொல்கிறாங்க, நீங்கள் வீடு வாங்குறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது, அது உங்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கங்க, அந்த வீடை விற்க போகிறது கரெக்டு தான், நாங்கள் விற்கணும்னு தான் சொல்கிறோம், ஆனால் அந்த வீடை உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. எது எப்படி பேசுகிற அப்படி பின்ன என்னம்மா, அந்த வீடு யாருக்குமே சொந்தம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, அதை விட்டுட்டு இவன் மட்டும் அந்த வீடை வந்து சொந்தம் கொண்டாடுவாளா, இது நல்லாவா இருக்குது, என்னடி நீ அநியாயமாக பேசிகிட்டு இருக்க, யாருக்கோ விற்கிறத காவேரி வந்து வாங்கிக்கிறா, இதில் உனக்கு என்னடி பிரச்சனை, அவங்கவுங்களுக்கு பணம் தேவையானது வரதானே போகுது அப்படின்னோடனே, எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து கங்காவும் யமுனா அப்படியே முடிக்கிறாங்க. நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், உங்களுக்கே நாங்கள் விற்கணும் அப்படின்னோடனே, ஏங்க நீங்கள் யாருக்கோ விற்க போகிறத எங்களுக்கு விற்றா உங்களுக்கு என்ன பிரச்சனை, யார் எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அந்த காசு தானே நான் கேட்குறோம், குறைஞ்ச விலைக்கு நான் கேட்கலையே வீட்டை உங்ககிட்ட, எங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு விற்றா தானே உங்களுக்கு பிரச்சனை, அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது, ஏன்னா காவேரி குறைஞ்ச விலை கம்மியான ரேட்டில் வாங்கிடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டு வெளியே கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வீடை கேட்குறேன், நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு அப்படின்னோடனே, இருந்தாலும் இல்லைங்க, காவேரி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவ்வளோதானே, காவேரி மேலே உங்களுக்கு ஏங்க இவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நான் உண்மையை தாங்க பேசுகிறேன், நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கேன், காவேரி எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, எது சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது, காவேரி வாட்ச் பண்ணாலா இல்லை அத்தை வாட்ச் பண்ணாங்களா எனக்கு தெரியாது, நான் நல்லா தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஏங்க காவேரி ஏன் உங்களுக்கு பிடிக்கல, அவள் என்னங்க தப்பு பண்ணா, உங்களுக்காக எவ்வளோ பார்த்து செஞ்சுருக்கா தெரியுமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லி எத்தனையோ வாட்டி நான் காவேரி கூப்பிட்டேன், ஆனால் உங்கள் வீட்டை யோசிச்சு தான் இப்போ வரைக்கும் அவன் வராமல் இருந்தா, ஆனால் நீங்கள் இப்படி பேசுறது தான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது, அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவள் எல்லாமே பார்த்து பண்ணுறா, ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் காவேரிக்கு இந்த வீடு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்னங்க இது நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதை கேட்டுட்டு கங்கா வந்து, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கலைங்க, பின்ன நீங்கள் யோசிக்கிறது என்ன இருக்குது, காவேரி ஏன் அந்த வீடு இருக்கக்கூடாது காவேரிக்கு நினைக்கிறீங்க, யார் கைக்கோ வேணால் போயிடலாம், ஆனால் காவேரி கையில் அந்த வீடு இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு உடனே வந்து கங்காவுக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. உடனே வந்து பாருமா எப்படிலாம் பேசுகிறாருன்னு அப்படின்றாங்க. அவர் பேசுறதுல என்னடி தப்பு இருக்குது, அவர் சொல்கிறது கரெக்டு தானே, காவேரிக்கு கைக்கில் ஏன் வீடு இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, யாருக்கோ வேணால் விற்றுடலாம், ஆனால் காவேரி கையில் வீடு இருக்கக்கூடாதா, நல்ல புத்திடி உங்களுக்கெல்லாம் அப்படின்னோடனே, அம்மா அக்கா சொல்கிறது கரெக்டு தானம்மா, நாளை பின்னைக்கு வந்து எங்கள் வீடு நான் சொந்த கொண்டாட முடியும், ஏன் நீ சொந்த கொண்டாடணும், அவள் வாங்கின வீடு அவளுக்கு தான் சொந்தம், நம்ம வீட்டு அப்பாவோட சொத்து யார் கைக்கோ போகிறதுல எனக்கு விருப்பமே இல்லடி, அதுவே காவேரி வாங்குறதா இருந்தால் எனக்கு பரிபூர்ண வந்து சம்மதம், ஒரு வேளை காவேரி வாங்கலைன்னா இந்த வீடை நீ விற்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு ரெண்டு பேருமே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கங்காவும் யமுனாவும், என்னம்மா நீ இப்படி சொல்கிறேன், ஆமாடி இதுதான் என்னோட முடிவு, எப்போ வந்து விஜய் தம்பி இந்த வீடை வாங்க போகிறேன்னு சொல்லிச்சோ வாங்கிக்கிட்டோம், அப்படி வேணான்னா இந்த வீடு விற்க வேணாம் இப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க நம்ம சாரதா. இப்போ என்னம்மா, உன் சின்ன பொண்ணுக்கு வந்து விற்றணும் அவ்வளோதானே, அதுக்காக தானே இப்படி சொல்லிகிட்ருக்க, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறாங்க கங்காவும் யமுனா.